இப்போது நம்ம மட்டும் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தானே எல்லா உசுரும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம். அதுக்கு எப்போதுமே 3 வேளையும் நம்ம சாப்பாடு போட்டுறோம், சாப்பிட்றோம். ஆனால் தெருவில் உள்ள நாய்ங்களுக்கு சாப்பாடு நம்ம போடுறதில்ல. அது எங்கேயோ எச்சிலையை பொறுக்கி தின்னுட்டு எங்கேயோ ஒரு அன்னதானம் நடந்தால் அதில் சண்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கும். பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும்ல? ஆமாங்க. அதுக்கு ஒரு வேளை சாப்பாடு வச்சா நமக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பாடு வச்சிட்ருக்கேன். அங்கே பாருங்கள் சாப்பிடுது. அந்த உடம்பெல்லாம் பாருங்களேன், அவ்வளோ காயமாக இருக்குது. ஏன்? அது சாப்பாட்டுக்காக தான் சண்டை போட்டிருக்கும். நல்லாவே தெரியுது. பாவம், வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் இப்படி கிடக்குமா? பாருங்கள், சாப்பாடு கொண்டு போய் வச்சாலும் அவ்வளோ பயப்படுது. சாப்பிட்றதுக்கு கிட்ட கூட வர மாட்டேங்குது. ஆமாம், இது எங்கள் ஊர் பக்கத்தில் மீன் கடை இருக்குது. அங்கனக்குள்ளே இருக்கிற தெருநாய்கள் கூட்டம் தான் இது. இங்கே பாருங்கள், இது பொன்னாய். அதிகமாக இப்போல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா கிடா நாயை மட்டும் தூக்கி கொண்டே நம்ம வீட்டில் ஆசையாக வளர்க்குறோம். அதுக்கு சாப்பாடு போட்டு நல்லா வளர்க்குறோம். ஆனால் பாருங்கள், இந்த பொன்குட்டியை மட்டும் பாருங்கள், யாரும் வளர்க்குறதில்ல. ஏன்னா குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வளர்க்குறதில்ல, பண்ணுறதில்ல. அப்படிப்பட்ட பொன்னாய் தாங்க அதிகமாக தெரியுது. அங்கே பாருங்கள், இப்போ சாப்பாடு வச்சுருக்கோம், அதுக்குள்ளே சண்டை வர மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கோம், போய் சாப்பிடுது. அதனால் அதுக்கும் தனியாக வைப்போம் அப்படின்ட்டு இந்த மறுபடியும் சாப்பாடு எடுத்துகிட்டேன், கொண்டு போய் அதுக்கு தனியாக வைக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், கொண்டு போய் தனியாக வைக்கிறேன். அது கிட்ட வரவே பயப்படுது. என்ன பண்ணுறது? அதுக்கு பழக்கம் இல்லைல்ல. வீட்டு நாயாக இருந்தால் தெரியும். தெருவில் நிற்கிறனால அதுக்கு நம்மளுக்கு தெரியாதில்ல. சாப்பிடட்டும், பொறுத்திருப்போம். சாப்பிடுங்க. அப்படி தான் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட வச்சு பார்க்குறாங்க, சந்தோஷமே இருக்குது. ஆமாம், நம்ம வீட்டு நாய்க்கு வருஷம் முழுக்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் கூட நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக தெரியாது. இந்த மாதிரி தெரியாத ஒருத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், எந்த அளவுக்கு அதோட மேல் ஃபுல்லாக இதாகி முடியெல்லாம் கொட்டி அந்த ஒரு நிலமையில் இருக்குது. பாவம் பாருங்கள், சாப்பாடை பக்கத்தில் வச்சுட்டு கூப்பிட்றேன், வாழை ஆட்டுது. அதுதான் நன்றியுள்ள ஜீவன். அப்படின்னா அது நாய் மட்டும்தான். மனுஷனை கூட நன்றி கெட்ட பேர் 7 பேர் இருக்காங்க. தின்னுட்டு நாளைக்கே மறந்துடுவாங்க. ஆனால் நாய் அப்படி இல்லைங்க. நன்றி உள்ள பிராணினா இன்றைக்கும் நாயை தான் சொல்லுவாங்க. அதுதான் நம்பர் 1. இது பாருங்கள், இது எங்கள் ரோட்டு ஓரத்தில் வச்சோம். இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. கொண்டு போய் வைக்கும்போது பயந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்ருச்சு. இவங்களும் வைக்கும்போது அப்படி தான் பயந்தாங்க, இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. வாழை ஆட்டுறதை பற்றி இல்லை, அப்படி தாங்க. இதில் உள்ள சந்தோஷம்தான் நிறைவு. குக்கரில் தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தோம். நாய்கள்னு சொல்கிறத விட நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பைரவர். இதை முக்கியமாக சாமியை கும்பிட்றோம். எங்கள் ஊர் பக்கத்தில் பெரிய இதே இருக்குங்க, பைரவர் முனி ஆண்டவர் கோயிலே இருக்குது. வைரவேல்னா வைரவேல் பந்தயம்னா எவனுக்கும் தெரியாமல் இருக்காது, அந்த லெவலுக்கிட்ட இருக்கும். அதை நாங்கள் ஒரு சாமியாகவே நினச்சி தனியாக கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படிப்பட்ட பைரவர்னு சொல்கிற இந்த நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறதில் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. கொடுத்துக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் ஆரம்பித்து அடுத்த ஊர் வந்துட்டோம். அடுத்த ஊர்லேயும் இப்போ சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுப்போம். நம்மளும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? இருக்க வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த எங்களை பார்த்து பயந்துச்சு, அதனால் அங்கனக்குள்ள அந்த மீன் கடையில் இருந்தாக்கா அவங்களுக்கு பழக்கப்பட்ட நாய், அதனால் சாப்பாடு வச்சதும் அவங்க கூப்பிட்டதும் வந்துருச்சு. சரி, அதனால் வரிசையாக வச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்குற நீங்களும் இந்த மாதிரி ஒரு 4-5 நாய்ங்களுக்கு சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த சந்தோஷம் அப்போ தான் புரியும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், பாருங்கள், மூளை பயந்தது இப்போ சாப்பிடுது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்கள நம்ம நாய் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க பைரவர். இவங்க எல்லாருமே இப்போ எப்படின்னா நம்ம நினச்சதா சாப்பிட்றோம். வீட்டுகளில் இருக்கிறத ஊற்றிடுறாங்க சில பேர்லாம். வீட்டுகளில் அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் சொல்கிறேன், வார்த்தைக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவங்க வீட்டில் வளர்க்குற நாயை அவங்களும் ஊற்றிடுறாங்க, சாப்பாடு போட்டுறாங்க, ஏதோ இருக்கிறத பண்ணிடுறாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தெருவில் நிறையா வீட்டில் இல்லாமல், அதாவது இந்த குட்டிகள் போடும்போது 1-2 எடுத்து வளர்ப்பாங்க. அதில் மிஞ்சி போன குட்டிகள் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுதான் தெரு நாயின்றோம். அதெல்லாம் பாவம், யாருமே அதை நினைக்கிறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கிடக்கு. அப்போ அவங்களுக்கு நம்மனா வீட்டில் உள்ள சோறை சாப்பிட்றது, நிறையா பிரியாணி கறி மீன் போட்டுறாங்க, இல்லை சாம்பார் சாதம் ஏதோ ஒன்று போட்டுறாங்க. தெருவில் நாய்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஆக்கி போடுமேன்னு சொல்லிட்டு பிரியாணி மாதிரி மசாலையோடு ஆக்கி குக்கரில் செஞ்சு கொண்டாந்து எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரையும் நம்ம ஊர் பக்கத்து ஊர் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம நாயின்னு நினைக்காம பைரவருவங்க. அதை பிஸ்கட் நீங்கள் போட்டாலும் அதை தூக்கி போடாதீங்க. நாய் தானே அப்படின்னு தூக்கி போடாதீங்க. கிட்ட போடுங்க, ஒரு பேப்பர் வச்சு போடுங்க. உரை பண்ணு வரிக்கி இதெல்லாம் போட்டோம்னா தூக்கி போடாதீங்க. நாய் தானே அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. பைரவர் அது சில பேருக்கு புரியல கிடையாது. இந்தா அப்பா சிச்சு உடியான்னு சொல்லி தூக்கி வீசுறாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, சொல்கிறேன், ஒரு விஷயங்களுக்காண்டி சொல்கிறேன். பைரவர் இப்போ நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம், அதை பாருங்கள், இலையில வச்சுருக்கோம்.
அங்கே இலையில வச்சுருக்கோம். இலையில வச்சு போதுங்கிற அளவுக்கு இலையில வச்சு வச்சுருக்கோம். நம்ம அப்படி கொட்டக்கூடாது, மண்ணில் போடக்கூடாது. கடைக்கு போனால் போண்டா வாங்கி வீசுகிறோம். அதை ஒரு பேப்பரில் வச்சோம்னா சாப்பிடுவாங்க. மண்ணோட நம்ம சாப்பிடுவோமா? அதுதான். இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா ஒரு சந்தோஷம், மனசுக்கு நிறைவாக இருக்குது. சாப்பிட்டாங்களோ சாப்பிடலன்னு மனுஷனே கேட்க மாட்டேங்கிறாங்க. பைரவர் நாயாவா கேட்க போகிறாங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு. பார்த்தா இன்னைக்கு மழை கொஞ்சம், அதான் பார்த்தேன். சரி நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் பேர் சுற்றிக்கிருந்துச்சு, கொஞ்சம் நாய் பைரவர் சாரி சுற்றிக்கிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் செஞ்சேன். ஒரு 2 கிலோ அரிசி போட்டு முடிஞ்ச வரையும் தேக்கு இலையை பிடுங்கி முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் நம்ம டவுனுக்கு பக்கம் போய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சால் நீங்களும் எல்லாருமே முடிஞ்சால் இந்த மாதிரி உதவியில் கொஞ்சம் பண்ணுங்கள். மனுஷன் மட்டும் அனாதை கிடையாது, நாயும் அனாதை தான்.